வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனல். இப்போ நம்ம சேனலில் பார்க்க போகிறதுங்க, பஞ்சாயத்து தார் சாலை முகப்பிலே அமைந்துள்ள 1 ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குது, மேலும் என்னென்ன வசதிகள் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அனைத்து விவரமும் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரி நம்ம போடுற வீடியோக்கள் பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி கொடுங்க. பாருங்கள், செம்மண் பூமிங்க, நல்ல தார் ரோடு பாயிண்ட்லேயே அமைஞ்சிருக்குங்க. ரோடு பாயிண்ட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 300 to 400 அடி லென்த் வரலாங்க. ரோடு மேலேயே ஃபுல் லென்த்து இருக்குது லேண்டு. இது வந்து பார்த்திங்கனாக்கா எம்டி லேண்டுங்க. இதில் போரு சர்வீஸ் போன்ற எந்த வசதிகளும் இல்லை, வெறும் மேட்டுக்காடு மட்டும்தாங்க. ஆனால் வந்து தார் ரோடு பாயிண்ட்லேயே இருக்குங்க. பாருங்கள், இதுலேருந்து தார் ரோடெலாம் ஸ்ட்ரைட்டாக ரோட்டுக்கு லெஃப்ட் சைடில் இருக்குது. அது மாதிரி ரோட்டை விட்டு ஒரு அடி உயரமாகவே இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா சேலம் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குங்க. சேலம் மாவட்டம் ஓமலூர் பக்கத்தில் அமைஞ்சிருக்குங்க. ஓமலூர்லேருந்து பெங்களூர் பைபாஸுங்க. சேலம் டு ஓமலூர் பெங்களூர் பைபாஸ் பண்ணப்பட்டி பெரிய ரோட்லேருந்து ரைட் சைடு உள்ளே போனோம்னாக்க நால்கால் பாலம் செல்லக்கூடிய மெயின் ரோட்லேருந்து கட் ரோடு பாயிண்டில் அமைஞ்சிருக்குங்க. அது மாதிரி அங்கங்கே 1-2 சிறிய கற்கள் இருக்குங்க. அதை கொஞ்சம் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி தார் ரோடு பாயிண்ட்லேயே அமைச்சிக்கலாங்க. நல்ல ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டிட்டு சூப்பரான ஒரு ஃபார்மிங் அமைச்சிக்கலாம். போர் போட்டாலும் தண்ணீர் வசதி கிடைக்குங்க. அது மாதிரி ஆப்போசிட்லலாம் பக்கத்துலலாம் வீடுகள் உள்ள ஏரியாவிலேயே அமைஞ்சிருக்கிறதுனால ஒரு நாளைக்கு ரீவேல்யூவும் நல்லா இருக்குங்க. சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டிங்க. பாருங்கள், அது மாதிரி இந்த லேண்ட் ஓனர் வந்து பார்த்திங்கன்னா தற்போது இந்த இடத்துல இல்லைங்க, வெளியில் இருக்காங்க. இதில் வந்து 2 ஓட்டு வீடுகள் இருக்குங்க. ஆரம்பத்தில் வந்து அவங்க குடியிருந்திருக்காங்க, அதனுடைய ஓட்டு வீடுகள் இருக்குது. தற்போது வேணுனாலும் நீங்கள் அதில் குடியிருக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கனாலும் இருந்துக்கலாங்க. அந்த அளவில் ஒரு ஓட்டு வீடு இருக்குது. அருகாமையிலையும் வீடுகள் இருக்கிறதுனால நீங்கள் எந்த ஒரு பயமும் இல்லாத அழகாக நீங்கள் குடியிருக்கலாம். சூப்பரான ஒரு ஃபார்மிங் பண்ணிக்கலாங்க. போர் போட்டு தண்ணீர் எடுத்துகிட்டு சூப்பரான ஃபார்மிங் அமைச்சிக்கலாம். சிட்டிக்கு ரொம்ப பக்கம். சேலத்துலேருந்து பார்த்திங்கனாக்கா ஒரு சுமார் ஒரு 20 கிலோமீட்டர் தொலைவு வரலாங்க. அதனால் பக்கமாக இருக்கும், போக்குவரத்துக்கும் ஈஸியாகவும் இருக்கும். தார் ரோடு பாயிண்ட்லேயே இருக்குது. டோட்டலாக பார்த்திங்கனாக்கா 1 ஏக்கர் விற்பனையில் இருக்குது. நீங்கள் வந்து 2 பேர் கூட சேர்ந்து வாங்கிட்டு ஆளுக்கு அரை ஏக்கர் அந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குங்க. ஆனால் மொத்தமாக தான் தருவாங்க, பிரித்து தர மாட்டாங்க. ஏன்னா நம்ம சொன்னதுனால உடனே அது பிரித்து தருவாங்களான்னு கேட்பீங்க. அது மாதிரி கமெண்ட்டில் வந்து பார்த்திங்கனாக்கா நிறைய பேர் கேட்குறீங்க, ஏக்கர் 10 லட்சத்துக்கு ஆகுமா, 15 லட்ச ரூபாய்க்கு கிடைக்குமாலாம். அந்த மாதிரி ரேட்லாம் இல்லைங்க. சேலம் சிட்டிக்கு பக்கம் அந்த ரேட்டு கிடையாது. இதனுடைய விலை நிலவரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 ஏக்கர் விலை அப்படியே டோட்டலாக 70 lakhs சொல்லியிருக்காங்க, 70 லட்சம் சொல்லியிருக்காங்க. அதுவும் ஃபிக்ஸட் கிடையாதுங்க, ப்ரைஸ் நெகோஷியபிள் இருக்குது. டைரெக்டாக ஓனர்கிட்ட பார்த்து ரேட்டு ஃபைனல் பண்ணிக்கலாங்க. ஓகே, அனைவருக்கும் நன்றி, வணக்கம், தேங்க்யூ.